ஒத்துக்கல, நான் ஏத்துக்க. கனவுல தோன்றப்பட்டு அனுகிரகம் பொழிபவள் வாராகி, அருட்கரம் கொண்டவள் வாராகி, அஞ்சுதல் களைபவள் வாராகி, ஆற்றல்கள் அருள்பவள் வாராகி, தீமைகள் தகர்ப்பவள் வாராகி, தாயாகி காப்பவள் வாராகி, தயாபரியானவள் வாராகி, தஞ்சமடைந்தோம் வாராகி, வாராகி அம்மா வாராகி, பஞ்சமி நாயகி வாராகி, வாராகி அம்மா வாராகி, பஞ்சமி நாயகி வாராகி. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த வராகி அம்மன் அப்படின்னா சேலத்துல வந்து முக்கியமா தோன்றக்கூடியதான் வராகி அம்மன். இந்த வராகி அம்மனோட சிறப்பு அம்சம் அப்படின்றத நிறைய விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அது எப்படி வழிமுறை செய்யணும் அப்படின்னு. ஆனால் ரீசெண்டாக இப்போ நேற்று தான் இப்போ வந்து பிரதிஷ்டை அடைகிறாரு அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இங்கே கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கே சேலம் சின்ன மோட்டூரில் பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் புதுசாக பிரதிஷ்டை அடிக்கிறாரு. இன்றைக்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா இவங்களுக்கு எப்படி தோன்றுறது? இது பார்த்தீங்கன்னா வீடு தான் இந்த வீட்டுக்குள்ளார தான் இந்த வராகி அம்மன் வச்சுக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அம்மனே வெளியே கொண்டு வந்து அற்புதமாக பார்த்தீங்கன்னா 4 அடியிலக்குள்ளார பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் இருக்கிறாங்க. அந்த 4 அடி எப்படி இவங்களுக்கு தோன்றுச்சு அப்படின்றத நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட பேர் கேட்டுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன சொல்லுங்க? சுப்பிரமணி. இது எப்படி உங்களுக்கு வராகி அம்மன் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? வராகி அம்மன்னா எங்க வீட்டுல சாமி கும்பிட்டுட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. சொல்லுங்க, நீங்க பார்த்து சொல்லுங்க. நான் வந்து பில்டிங் மேஸ்திரி. இவங்க வந்து சாமி கோயிலுக்கு போவாங்க, வருவாங்க, பண்ணுவாங்க. இதுல இவங்க மூலியமா சாமி இறங்கி இருக்குது இவங்களுக்கு வராகி அம்மன். இதில் வந்து என்கிட்ட வந்து வேலைக்கு போயிட்டு வரும்போது வீட்டில் வந்து படுத்துட்டு இருக்கும்போது தூங்கி எழுந்துச்சு. எனக்கு வந்து தூக்கம் வர மாட்டேங்குது, தூங்கினா தட்டி எழுப்புது, எனக்கு இப்படி வராகி அம்மன் வந்துருக்குது, என்னை வச்சு வழிபாடு பண்ணி சொல்லுதுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. நான் வீடு வீடாக கட்டுக்கிற லோன் போட்டு அதை இப்போ பண்ணிட்டு நான் பண்ண முடியாது, சாமி வச்சுட்டா இதான் நினைப்பாங்க. அதனால் சொல்லிவிட்டு நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் வந்து சொல்லிவிட்டு 1 மாதம் தள்ளிடுச்சு. அப்படி சொல்லி லேட் பண்ணோன்னா மறுபடியும் சாமி அந்த அம்மா வந்து வராகி அம்மா என்கிட்ட வந்துட்டாங்க. என்கிட்ட வந்து என்னகிட்ட இப்போ இப்படி இப்படி நம்ப மாட்டேங்கிற, சொன்னால் கேட்க மாட்டேங்கிற, என் வழி பண்ணு நல்லபடியா, உனக்கு என்ன கேட்குற பண்ணித்தரேன், நல்லபடியாக வச்சுருக்கிறேன், என்ன நம்பி வரவங்கள நான் நல்லா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்தது. அப்புறம் இதையும் மீறி நான் சாமி கிட்ட போனேன், சாமி கேட்க போனேன். அவங்க வந்து நீங்கள் சாமி வைக்க தான் வந்திருக்கீங்கன்னு நான் கேட்காம எங்களை பற்றி என்னென்னு எதுக்கு வந்துருக்குன்னு தெரியாமையே சொன்னாங்க. அதையும் மீறி நம்ம வந்து இதை வந்து தள்ளிப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் அது வந்து என்னுடைய இதில் இறங்கி பண்ணிட்டுக்கிறேன். எவ்வளோ தள்ளி போட்டேன் வேணான்னு. எனக்கு சாமி வந்ததுனால என்கிட்ட பேசுனதுனால நான் வந்து பேசுனதால ஆமாம், இதை நான் என்னால் மறுக்க முடியல. இதுக்கு மேலேயும் நம்ம இதையும் தள்ளி போட்டு கடவுள் சாமிகிட்ட போனேன். அவங்களும் வந்து சாமி தான் வந்திருக்கிறீங்க, அதை வச்சு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வாக்கு வந்துச்சு, அதை வச்சு பண்ணணும்னு சொல்லி. கண்டிப்பாக நான் நம்பலை, ஒத்துக்கலை, நான் ஏற்றுக்கல. நான் அப்பதான் 2 லட்ச ரூபா போட்டு வீடு கட்டிக்கிறேன், கடை வாங்கினேன், வைக்க மாட்டேன், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு அப்படின்னு பேசினாரு. ஆனா நான் ஒத்துக்கல. ஆனா இவரு வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு, இல்லைங்க எனக்கு வைக்கணும், கனவுல சொல்லிக்கிட்டே இருக்குது, சாமி காட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னேன். வாக்குல வந்து அம்மா வந்து இங்க இருக்கிறன்னு எனக்கு சொல்லி, அப்ப அதே இடத்த ஒரு பாலை மரத்துல அந்த சுயம்பு சிலை இருந்துச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப கனவுல தோன்றதுனால தான் உங்களுக்கு வந்திருக்குது. இப்ப இப்ப பாத்தீங்கன்னா வாராகி அம்மன் வந்து இவங்க கனவுல தோன்றப்பட்டு எனக்கு வச்சு வழிபாடு செய்ய அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ அவங்க முயற்சி பண்ணி இப்போ வந்து வாராகி சிலை கொண்டு வந்துட்டீங்க. இந்த வாராகி சிலை இப்போ வந்து ரீசனா இப்போ என்னன்னா இப்போ வீட்டுக்குள்ளாரதான் இப்போ வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி வச்சிருக்கிறீங்க. இப்போ இது எப்போ கோபுரமா வரும் அப்படின்றத மக்களோட எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது இல்ல? ஏன்னா மக்கள் வரணும் அப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா என்னன்னா மக்கள் வர்றப்ப பார்த்தீங்கன்னா வீடை பார்க்க மாட்டாங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோபுரம் தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா கோபுரக்குள்ள இருக்கிறதான் வாராகி அம்மன் அப்படி சொல்லுவோம். எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா கோபுரத்துல அடங்கிக்குள்ள வாராகி அம்மன் தான் எல்லாம் பேசுவோம். இப்ப இந்த வாராகி அம்மன் எப்படி கோபுரத்துக்கு கொண்டு வர போறீங்க? அது எனக்கு வரம் கொடுத்தா தானா இல்ல? இல்ல எனக்கு வந்து என்கிட்ட சாமி வந்து என்கிட்ட பேசும்போது இந்த மூளையா அப்படியே தொங்கிக்கிட்டு பேசிச்சு என்கிட்ட. எனக்கு இதுல இருந்து ஆமா, இந்த தூணு மூளையா தொங்கிக்கிட்டு தான் பேசிச்சு என்கிட்ட. கூப்பிட்டு என்கிட்ட ஏன் நம்ப மாட்டேங்கிற, எல்லாத்தையும் காட்சி அளிக்க முடியாது, என்னை நம்பு, நான் அவனை வழிபாடு பண்ணி நல்லபடியா கூட்டிட்டு வரணும்னா. ஆனா ரொம்ப கஷ்டத்துல தான் நான். இந்த கஷ்டத்துல நீ அந்த பிரச்சனை கொண்டுட்டு வரணும், இவ்வளவு நடந்துச்சு, எங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்துச்சு, தள்ளி போயிடுச்சு. சித்திரை 1 12 மணிக்கு 2 மணிக்கு
கனவு வந்துச்சு. கனவு இல்லை, அது நிஜம். கனவுனா நான் கனவுல வந்து பாத்தீங்களா 2-3 நாள் கழிச்சு ஞாபகம் வரும். ஓ கனவு கனவுலாம் காட்டிக்கிறேன். இது கனவு கிடையாது, இது வந்து நிஜம். கனவுன்னு தான், ஆனா நிஜம். இதை வந்து நான் இவங்களை எழுப்புறேன். இவங்க தூங்காதவங்க தூங்குறாங்க. எப்படி இவங்க தூங்காதவங்க வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் தட்டி எழுப்பி எழுந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி தூங்க மாட்டேன், ஒரு மாதிரி தூங்காதீங்க, அன்னைக்கு தூங்குறாங்க. ஏன்னா என்கிட்ட வந்துட்டாங்க, நீ இப்படி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட வந்து நான் நம்பலல்ல, என்கிட்ட வந்துட்டாங்க. நான் 2 மணிக்கு மேலே எஞ்சி உட்கார வச்சு என்கிட்ட பேசிட்டு அதுக்கு மேலே சித்திரை 1 கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஓ அப்படி கோயிலுக்கு கிளம்பி சித்ரா பௌர்ணமிக்கு இந்த சுயம்பு வச்சோம். இதுல நிறைய அதிசயம் நடந்திருக்குது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் இந்த சாமிக்கு கேட்க போறேன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஆமா நான் போயிட்டு வந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன். இன்னும் என்னையா தள்ளி போடுறான்னு கேட்டு என்கிட்ட வந்து நீங்கள் போ, சாமி இருக்குது, போய் அழைச்சிட்டு வான்னு சொன்னிச்சு. எங்கன்னா சிவதாபுரம். நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். போனால் செடிக்கடி பாலை செடிக்கடியில் உட்காந்துட்டு இருக்கிறேன். கீழக்கிற சுயம்பு அப்படியே தூக்கி வண்டியில் வச்சுக்கிட்டு வரேன். எனக்கு எங்கே போய் எப்படி போனால் என்ன பண்ண எனக்கு தெரியல. இவங்க வந்து ரோட்டில் நின்றுட்டு மரியாதை நின்றுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அதிசயம். உங்களுக்கு நடந்தது. ஆமா ஆமா, இது வந்து எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. பொண்ணுங்களாம் பெருசா இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணுற சைஸில் இருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் கொண்டு போனோம். இதில் வீடு கட்டுறதே ஏற்கனவே கட்டி பார்த்தீங்களா, கொஞ்சம் டைம் சரியில்லாததுன்னு தான் லோன் போட்டு கடன் கட்டி நான் வீடு கட்டினேன். நான் வாடகைக்கு விட்டு லோன் கட்டணுங்கன்னு நாம் போது இவங்க இந்த சொல்லும் போது தான் எங்களுக்குள்ள கொஞ்சம் ஆகாதம் போயிட்டு இருக்கும்போது அந்த சாமி நேரடி என்கிட்டே வந்துருச்சு. இடம் வந்ததுனால தான் நான் முழுமையாக இறங்கி இது பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் நடந்தது. சரி, ஓகே, ரொம்ப நன்றி. இப்போ நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா, இவங்க வீடு கட்டுறது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இவங்க குடும்பத்தோட எல்லாத்தையும் இருக்கிறாங்க. அந்த இருந்தாலும் இவங்களோட வந்து வாராகி அம்மன் வச்சாகணும் அப்படின்றது இவங்க வந்து கடவுளை வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி எப்படின்னா சொல்லிக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து 2-3 டைம் கனவுல வந்து இவங்களை வந்து ஒரு உத்தரவு கொடுக்கணும், நீ வச்சாகணும் அப்படின்றது வாராகி அம்மனே அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அந்த தெய்வத்துக்கு தான் நம்ம வச்சிருக்கிறோம். அந்த தெய்வத்தை நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்ற நம்மளோட சேனலில் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வாராகி அம்மன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வாராகி அம்மனை போற்றி பற்றி அனுகிரகம் பொழிபவள் வாராகி, அருட்கரம் கொண்டவள் வாராகி, அஞ்சுதல் களைபவள் வாராகி, ஆற்றல்கள் அருள்பவள் வாராகி, தீமைகள் தகர்ப்பவள் வாராகி, தாயாகி காப்பவள் வாராகி, தயாபரியானவள் வாராகி, தஞ்சமடைந்தோம் வாராகி. வாராகி அம்மா வாராகி, பஞ்சமி நாயகி வாராகி, வாராகி அம்மா வாராகி, பஞ்சமி நாயகி வாராகி. ஜெயந்தனை அருள்பவள் வாராகி, ஜெகம் புகழ்ந்தேற்றும் வாராகி, வராக முகம் கொண்ட வாராகி, வழிபட வளமருள் வாராகி, திரைமதி சூடிய வாராகி, நிறைமதி வாழ்வருள் வாராகி, சூரரை மாய்த்தவள் வாராகி, நான் மறை போற்றும் வாராகி. வாராகி அம்மா வாராகி, பஞ்சமி நாயகி வாராகி, வாராகி அம்மா வாராகி, பஞ்சமி நாயகி வாராகி. நவயோகம் தருபவள் வாராகி, சுகபோக